வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய சிரிப்பு எல்லாத்துக்கும் ஒரு லைட்டாக தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க சிரித்து அனைவரையும் மயக்கி விடுவீங்க. அதே போல எதையுமே நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. சிரித்து கொண்டே எல்லாரையும் மறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு உண்மைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். நீங்க சில மனிதர்கள் யாராவது பிரச்சனைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே உங்களிடம் ஏதாவது உண்மைகளை கேட்டால் என்றால் சில உண்மைகளை நீங்க மறைத்து பொய்யாக கூறிவிடுவீங்க. ஏன் அப்படின்னா, சில மனிதர்கள் வாழ்க்கையில அது பிரச்சனையாக மாறிவிடும் என்பதால் மட்டுமே நீங்கள் எந்த விதமான உண்மைகளை கூறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு இடத்தில் கூற வேண்டும், அது எப்பொழுது கூற வேண்டும் என்பதை அறிந்து சொல்லக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க வழிகளை எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்தும் தொழில் வைத்துக் கொண்டு இருந்தால் கூட அங்கிருந்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கூட போதுமான அளவுக்கு உங்களுக்கு வழிகளானது கிடைத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்தாத மனிதர்கள் என்று யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க கூட பேசிய அனைவருமே உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க ஆரம்பத்தில். ஆனால் போக போக உங்களுடைய மனம் நீங்கள் யார் என்பதை அறிந்ததுக்கு அப்புறம் யாருமே உங்களை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையா நடந்து கொண்டிருக்கும். ஆனா நீங்க வழிகள் நீங்க அதிகமா தாங்கியிருப்பீங்க. அதை நீங்க எவ்வளவுதான் எஸ்கேப் பண்ண நினைத்து அதை நீங்கள் தேர்வு செய்தாலும், சில பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் சில விஷயங்களை தேர்வு செய்தாலுமே அதுல சிக்கியிருப்பீங்க. இந்த விதமான குழப்பங்கள் தாங்க உங்களை சரியான முடிவுகளை எடுக்க வைக்காம இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்படியாவது பிரச்சனைகள்ல சிக்காம வெளியில் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த விதமான எல்லா விதமான சிக்கல்களுக்கும் இனிமே ஒரு தீர்வு என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எதையாவது ஒரு வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பீங்க. நீங்க உழைப்பதற்கு என்றே பிறந்த ஒரு மனிதர்கள். அதனால எப்பொழுதும் நீங்க சும்மா இருக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டீங்க. அதனால எல்லா விதமான வேலைகளையும் பார்த்து கொண்டே இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே டயர்டாகி கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமாக சுத்தி பார்ப்பது, நண்பர்களுடன் போய் சுத்துவது, அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களை ஆராய்வது, எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி அதுல என்ன விதமான ஃபீலிங் ஆனது கிடைக்கிறது என்பதை நீங்க அறிந்திருப்பீங்க. அறிந்ததுக்கு அப்புறம் தான் அது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரிந்து அது எல்லாத்தையும் ஒரு கை பார்த்து விட்டு தாங்க இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. எதையுமே அனுபவிக்காம இந்த ஒரு இடத்திற்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் அனுபவித்து போரடித்து விட்டது என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க இருக்க செய்வீங்க. ஆனா அந்த வழிகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் சில குழப்பங்களுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கும். அது ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இது ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுக்கு எப்பொழுதுமே முழுமைக்கும் உங்களுக்கு எதையுமே கற்றுக் கொடுத்திருக்காது. ஆனால் போக போக இந்த விதமான நிரந்தரம் இல்லாத சில 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 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருக்குங்க. அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க ஒரு ஃபெயிலியர் அல்லது உங்களை யாராவது தள்ளி விட்டது கூட நிச்சயமாக இருக்கும். ஒரு ஃபெயிலியர் ஆனது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க எப்போதுமே இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய திசைகள் கூட சரியான இடத்திற்கு போகாமல் தவறான ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எந்த விதமான தவறான செயல்களையும் செய்திருக்க மாட்டீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே தாங்க நீங்க செய்து கொண்டே இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்கள் உங்கள் மீது டவுட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோமோ, இல்லைன்னா நம்ம எடுத்த முடிவுகள் தான் தவறாகி விட்டதோ என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளானது எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதற்கு இந்த ஒரு இடத்தில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ கேள்விகள், எவ்வளவோ ஆசைகள் இதுவரைக்கும் இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள்ல தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடவும் ஆரம்பிக்கும். ஆனா நீங்க ஆரம்பத்துல எதையுமே வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் மட்டுமே வைத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்களானது இருந்து கொண்டிருக்கும். அந்த சிக்கல்களுக்கு இனிமே தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே,
வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்த உங்களுடைய குடும்பம் தனுசு ராசி வாழ்க்கையில சுதந்திரம் என்பதை நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பெற ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த சுதந்திரத்திற்கு ஒரு தைரியமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த ஒரு தைரியமான ஒரு சவால்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இதை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். நீங்க சில விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பத்துல இருந்து வருவதற்கான எதிர்பார்த்த நீங்க சில விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து வரணும், இல்லைன்னா வேறு யாராவது செய்து கொடுக்க வேண்டும் நீங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு ஆதரவாக உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து கொடுக்கிறேன் என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நிச்சயமான ஒரு சவால்களை விடுவாங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். தொழிலை கற்றுக்கொண்டு கடையை இல்லைன்னா அந்த ஒரு தொழிலையோ நம்ம பெருக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதுவரைக்கும் நீங்க போராடி கொண்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய பைனான்சியல் அனைத்தும் போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை இந்த ஒரு நேரத்துல சேமித்து வைத்திருப்பீங்க. இல்லை அப்படின்னா உணர்ச்சிகரமாக நீங்க வாழ்க்கையில வளரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு மாற்றமானது கிடைக்கும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணலாமா என்று டவுட் பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. இது நம்ம ட்ரை பண்ணா நம்முடைய வாழ்க்கையில அது நன்மைகளை தேடி கொடுக்குமா, தீமைகளை தேடி கொடுக்குமா என்று எதையுமே தெரியாமல் நீங்க ஓடிக்கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஆதரவானது கிடைக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் சந்தேகங்கள், எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால செய்ய முடியும். எந்த விதமான டவுட்டும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். நம்ம தோத்தாலுமே நம்முடைய குடும்பம் நம்மளை தூக்கி நிப்பாட்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது நிச்சயமாக கிடைத்திருக்கும். இந்த ஒரு ஆதரவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு பெரிய ஒரு உதவி போல இல்லாமல் இருந்தாலும் நேரத்திற்கு நீங்க எப்பொழுது கீழே விழுகிற மாதிரி போறீங்களோ அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவுவது போல உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்து உதவி இருப்பாங்க. இந்த ஒரு ஆதரவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத ஒரு ஆதரவாக இருக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இதனை பார்த்து நீங்க பெருமைப்படுகிறீர்களா இல்லையா, ஒரு சுதந்திரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உருவானதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் தனுசு ராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களை இந்த ஒரு நேரத்துல ஸ்டாப் பண்ணியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வருங்க. நீங்க சில நேரங்கள்ல நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க, நான் எதற்கு மூவ் ஆகி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க எங்கோ ஒரு இடத்துல பிளாக் ஆகி நின்று கொண்டிருக்கீங்க அப்படின்னு ஃபீலும் பண்ணியிருப்பீங்க. சில மனிதர்கள் வாழ்க்கையில முன்னேறி போவீங்க, இன்னும் சில மனிதர்கள் பின்னோக்கி போய்கொண்டே இருப்பீங்க. இந்த விதமான செயல்கள் ஏன் நடக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லது இதற்கெல்லாம் காரணங்கள் யார் என்று உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட எண்ணங்களானது, ஏகப்பட்ட சந்தேகங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சந்தேகங்கள் அனைத்தும் இனிமே தீர ஆரம்பிக்கும். எந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிரியாக இருந்தால், எதிரியாக இருந்து எந்தெந்த வேலைகளை செய்தார் என்று எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு தவறையும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கையை போக வைத்த மனிதர்கள் யார் என்பதை நீங்கள் இன்னைக்கு அப்புறம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். நான் எதனால் அமைதியாக போனேன், மெதுவாக ஆனேன் என்று உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில இனிமே வாழ்க்கையை எப்படி வாழணும் என்பதையும் நீங்க அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.